की। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 2ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் இதய கடவுள். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 16 முதல் 21 வரை. 16ஆம் ஸ்லோகத்திலிருந்து 21ஆவது ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு படிக்க போறோம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் அதுல? 16வது ஸ்லோகம் என்னது? 16th verse. मनस्वबुद्धियमलाया नियम्य क्षेत्रज्ञयेदाम् नियेतमात्मनि आत्मानमात्मनि अवरित्य धीरो लप्तो बशान्ति विरमेदकृत्यात्. அதாவது 16வது ஸ்லோகம் போடுறீங்களா? 16th verse. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். அதன் பிறகு யோகி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு பிரபுஜி. வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கா? ஏன் கம்மியா இருக்கு? ஃபுல் வால்யூம் தான் வச்சிருக்கனே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்ப பெட்டரா இருக்கு பிரபுஜி. ஓகே. நெட் ஏதாவது ப்ராப்ளமா தெரியலையே. சரி பாப்போம், ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லுங்க. அதன் பிறகு யோகி தனது தூய புக்தியை உபயோகித்து தன் மனதை ஜீவனோடு இரண்டர கலக்க செய்து பிறகு ஜீவனை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்தி விட வேண்டும். இதை செய்வதால் பூர்ண திருப்தி அடைந்த ஜீவராசி திருப்தியின் மிக உயர்ந்த நிலையில் அமைய பெற்று மற்ற எல்லா செயல்களையும் நிறுத்தி விடுகின்றார். அதாவது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கவனிக்க வேண்டிய விஷயம், யோகி, யோகா, யோகா, யோகி, யோகத்தை பயிற்சி பண்ணுபவர் யோகி. அப்ப யோகம்னா என்னதுன்னு முதல்ல தெரியும். யோகானா என்ன, யோகினா யாரு? யோகம் என்றால் யுஜ்யதே இது யோகா. யுஜ்யன்னா இணைக்கிறது, கனெக்ட் பண்றது. யோகா என்றால் யோகம் அல்லது யோகா என்றால் இணைத்தல், கனெக்ட் பண்றது, இணைக்கிறது. எதனோடு எதை இணைப்பது? ஜீவாத்மாவும் பரமாத்மாவை இணைப்பது. ஜீவனுக்கும் பரமனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதா யோகா. யோகான்னு சொன்னா ஜீவனுக்கும் பரமனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது. யுஜ்யதே இது யோகா. இது எப்ப சாத்தியமாகும்? எப்போ ஒருத்தர் யோகி ஆக முடியும்? யோக இந்திரிய சம்ஜமா. யோகம் என்றால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதே யோகம். இன்னைக்கு பெரும்பாலும் யோகான்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த தமாசு வேடிக்கையான வேலையெல்லாம் நடக்கும். இந்த யோகா தினம் வருஷத்துக்கு, உலக யோகா தினம் வருஷத்துக்கு ஒருக்கா வருது. அதுல என்ன பண்ணுவாங்க, இந்த உலக வேர்ல்டு யோகா டே வருஷத்தில் ஒரு முறை யோகா தினம் கொண்டாடுறாங்க. என்ன பண்றாங்க, ஊருக்கு வெளியில வந்துட்டு ஒரு பெரிய கிரவுண்ட்ல இப்படி உடலை வளைக்கிறது, அப்படி உடலை வளைக்கிறது, இப்படி வந்து குனியறது, அப்படி குனியறது, இதெல்லாம் யோகா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது யோகம் அல்ல, அது யோகத்தின் ஒரு பாகம். யோகம் என்றால் அது மட்டும் யோகா அல்ல. யோகம் என்றால் இவங்க எல்லாம் பண்றாங்களே எக்ஸசைஸ், வந்து உடற்பயிற்சி, அது ஆசனம், யோக ஆசனம். அந்த யோகாசனம் எதற்காக? இந்த புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக. யோக இந்திரிய சம்ஜமா. யோகம் என்றாலே மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தும். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாமல் ஒருவர் யோகி ஆக முடியாது.
ஒருத்தர் யோகி ஆகணும்னு சொன்னா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். அதனாலதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார் 6ஆம் அத்தியாயத்துல, யுக்தாஹார விகாரஸ்ய யுக்தசேஷ்டசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. யார் இந்த 4 விஷயத்தை மிதமாக செய்யறாரோ, யாரு இந்த 4 விஷயத்தை கட்டுக்கோப்புல வச்சிருக்காரோ, கட்டுப்படுத்தி வச்சிருக்காரோ, அவரே யோகி ஆகும். அது என்ன 4 விஷயம்? உணவு, உழைப்பு, உறக்கம், கேளிக்கை. சாப்பிடுறது, தூங்குறது, உழைக்கிறது, விளையாடுறது. இந்த 4 யார் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றாரோ, யார் ஏதாவது சரியாக பண்றாங்களோ, அவர்தான் யோகி ஆக முடியும். இல்லாட்டி யோகி ஆக முடியாது. அப்போ யோகத்துல பல்வேறு யோகங்கள்லாம் இருக்கு, பல்வேறு யோக முறைகள்லாம் இருக்கு. குறிப்பா பகவத்கீதையில கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம், இதை பத்தி எல்லாம் பகவான் சொல்றார். அப்போ யோகாங்கிறது ஒரு ஏணி மாதிரி. ஏணி இருக்கு இல்லையா? ஏணி எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, ஏணி படி. அது ஏணி இருக்கு. அந்த ஏணியில மேல ஒரு படி இருக்கும். மற்ற படிகள்லாம், இப்ப இது ஒரு ஏணின்னு வச்சுக்கோங்களேன், இந்த போன் ஒரு ஏணின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த போனுங்கிற ஒரு ஏணி. இந்த ஏணியில மேல் பாகம் ஒரு 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 தளம் இருக்கு, மேல் தளம். அந்த மேல் தளத்துக்கு போறதுக்கு கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு அடியா ஒரு படி கொடுத்திருப்பாங்க. இந்த மேல உள்ள படிக்கு போகணும்னு சொன்னா ஏணில ஒரு படியா ஏறினா மேல உள்ள இடத்துக்கு போகலாம். அதே மாதிரிதான் யோகத்துல கர்ம யோகம் ஒரு படி, ஞான யோகம் அதை விட உயர்ந்த ஒரு படி, அஷ்டாங்க யோகம் அல்லது தியான யோகம் அதை விட உயர்ந்த ஒரு படி. இந்த யோகம்ங்கிற படிகள்லாம் எந்த இடத்துக்கு போகுது? பக்தி யோகம் என்ற தளத்துக்கு வரும். பக்தி யோகம் என்ற தளத்துக்கு வருவதற்கு தான் இந்த யோகா லேடர். பகவத்கீதையுடைய 6ஆம் அத்தியாயத்துல பகவான் யோகாங்கிற ஏணிப்படியை பத்தி சொல்ற. அந்த யோகாங்கிற லேடர்ல, யோகாங்கிற ஏணிப்படியில ஓரொரு படியும் உயர்ந்த படியான ஓரொரு யோகமும் ஓரொரு தளமும் பக்தி யோகம் என்ற உயர்ந்த தளத்தை அடைவதற்காக தான். அப்ப எல்லா யோகமும், நாம் எந்த யோகத்தை பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும், நாம் எந்த யோகத்தை பின்பற்றினாலும், அந்த யோகம் எங்க முடியணும்? பக்தியில முடியணும். அதுதான் டாப் மோஸ்ட் யோகா. பக்தி தான் மிக உயர்ந்த யோகம். இததான் பகவத்கீதையில கிருஷ்ணர் கன்ஃபார்ம் பண்றார். பகவத்கீதையினுடைய 6ஆம் அத்தியாயத்துல 46ஆம் பதத்துல பகவான் என்ன சொல்றார்? தபசிப்யோ அதிகோ யோகி ஞானிப்யோ அபிமதோதிக கர்மிப்யோச்சாத்திகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுனா. அர்ஜுனா, இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அதுல பல கேட்டகரி இருக்காங்க, பல வகைப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு சாரர் புலனின்பம் அனுபவிக்க வேண்டும், இந்த பிறப்பே அனுபவிக்கிறதுக்காக தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாரர் மக்கள்ல ஒரு சாரர், பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், அப்புறம் செத்து போயிடும். இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், அப்புறம் செத்து போயிடும். இவங்களை கர்மிக்கள்னு சொல்லுவாங்க. கர்மிக்கல் அப்படின்னா புலனின்பம் தான் வாழ்க்கை, புலனின்பமே பிரதானம், புலனின்பம் தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறவங்க கர்மிக்கல். இவங்களை விட உயர்ந்தவங்க யாருன்னா கர்ம யோகி. இவர் என்ன பண்றாரு? இந்த புலன்பத்துல திருப்தியே கிடையாது, வாழ்க்கையே விரக்தி ஆகி போச்சு. எப்ப பாரு புலன்பத்து பின்னாடி போய் போய் ஏமாற்றம், நண்பர்களால ஏமாற்றம், உறவினர்களால ஏமாற்றம், எல்லாம் ஏமாற்றமே. ஒரு காலகட்டத்துல புலன்பத்து மேலே விரக்தி அடைஞ்சாரு. புலன்பத்து மேல விரக்தி அடைஞ்சு அந்த கர்மத்தை எப்படி யோகமா பண்றது, பற்று இல்லாம எப்படி செயலாற்றுவதுங்கிறத கத்துக்கிறார். அவரை விட சிறந்தவர் ஒரு ஞானி. ஞானி என்ன பண்றாரு? எனக்கு புலன்ப வாழ்க்கையும் வேண்டாம், நான் கர்மத்தை யோகமாவும் பண்ண வேண்டாம், எனக்கு கர்மமே வேண்டாம், நான் முக்தி அடையணும், நான் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்தே விடுபடணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களை விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறார். புராணங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் படிச்சு
ஞானம் மோட்சம் அடைகிறதுக்கான வழி என்ன? ஏன்னா இந்த புலன்ப வாழ்க்கையிலும் அதிருப்தி தான், திருப்தி கிடையாது. புலன்களை திருப்தி செய்யவே முடியாது. எரியிற நெருப்புல என்னதான் எண்ணெயை விட்டாலும் அது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, அது அணையாது. அதே மாதிரி புலன்களுக்கு எவ்வளவு கொடுத்து கொண்டே இருந்தாலும் அது திருப்தி அடையவே செய்யாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம புலன்களை நம்மளால திருப்திப்படுத்த முடியல, அதுக்கு என்ன கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டேங்குது. அப்புறம் கணவரால மனைவியோட புலன்களை திருப்திப்படுத்த முடியல, மனைவியால கணவனுடைய புலன்களை திருப்திப்படுத்த முடியல, பெற்றோரால பிள்ளைகளோட புலன்களை திருப்திப்படுத்த முடியல, பிள்ளைகளால பெற்றோருடைய புலன்களை திருப்திப்படுத்த, என்ன செஞ்சாலும் அதிருப்தி. என்ன போனை வாங்கி கொடுத்தீங்க, இது லேட்டஸ்டா இன்னொரு மாடல் வந்திருக்கு, அது வாங்கி கொடுத்துருக்கலாமே. என்ன சேரீ வாங்கி கொடுத்தீங்க, லேட்டஸ்டா இது வாங்கி அது வாங்கி கொடுத்துருக்கலாமே. நீ என்ன எனக்கு சமைச்சு கொடுத்துட்ட, நீ இப்படி எல்லாம் சமைச்சு கொடுக்கலாமே. அப்போ இந்த உலகத்துல அதிருப்திங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த அதிருப்தி வரும்போது என்ன ஆயிருது, அவங்க மோட்சத்தை நோக்கி போக ஆரம்பிச்சு, வேண்டாம் இந்த புலன்பு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மோட்ச மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஞானிகள், அவங்களை விட ஒரு படி உயர்ந்தவர்கள் யோகிகள், மனதை புலன்களை கட்டுப்படுத்தி தனி இடத்துல போய் பரமாத்மா மீது தியானம் செய்யக்கூடிய, அதுதான் இங்க சொல்லியிருக்கு. யோகி தனது தூய புத்தி, அவ புத்தி தூய்மை அடையணும். புத்தி அசுத்தமா இருக்குது என்ன அர்த்தம்? புத்தி அசுத்தமா இருக்குன்னா தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த புத்தி அசுத்த புத்தி, அவிசுத்த புத்தி. அசுத்த புத்தி அவிசுத்த புத்தினா என்னதுன்னு சொன்னா, பகவானுடைய பக்தி தோண்ட மட்டும் விட்டுட்டு இந்த உலக விஷயங்களை சிந்திக்கிறது, புலன்ப விஷயங்களை சிந்திக்கிறது, அல்லது கடவுளோடு ஒன்னாயிரணும்னு நினைக்கிறது, கடவுளை இல்லைன்னு நினைக்கிறது, இல்ல கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறது, எல்லாம் கண்டாமினேஷன் ஆஃப் த மைண்ட். மனதில் இருக்கிற அழுக்குகள், புத்தியில இருக்கிற அழுக்குகள். அப்ப இதெல்லாம் கிளீன் ஆகணும், சுத்தமாகணும். மனம் சுத்தமாக வேண்டும், புத்தி சுத்தமாக வேண்டும். அதுதான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில பாடுறாங்க. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயவளையும் புகுதருவான் இண்டனமும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஒரு தீயில போட்ட பஞ்சு அடுத்த செகண்ட் தூசியா போயிடும். ஒரு தீயில போட்ட பஞ்சு என்னாகும், அடுத்த செகண்ட் தூசி ஆயிடும். அதே போல யார் ஒருத்தர் நல்ல மனதோட நல்ல சிந்தனையோட கோயில்ல பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்யறாங்க, அல்ல வீட்டுல உட்கார்ந்து பகவான் நாமத்தை ஜபிக்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவங்க என்ன ஆவாங்க, அவங்க பாவங்கள்லாம் தீயில போட்ட பஞ்சா காணாம போயிடும். யார் ஒருத்தரு நல்ல மனசு வேணும் எனக்கு, ஓ இறைவனே பகவானே கிருஷ்ணா எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க, நல்ல மனசு கொடுங்க, என் மனதில் உள்ள அழுக்குகள்லாம் போகணும். அது என்னங்க அழுக்கு மனதுல? சட்டையில அழுக்கானா தெரியுது, வேஷ்டியில அழுக்கானா தெரியுது, மனசுல அழுக்கு எப்படி தெரியும்? சட்டையிலயும் வேட்டியிலையும் சேரிலையும் அழுக்காயிடுச்சுன்னா, துணி அழுக்காச்சுன்னா சர்ப்பு போட்டு அல்லது வாஷிங் பவுடர் போட்டு கிளீன் பண்ணிடுறோம், வாஷிங் மிஷினை போட்டு துணியை கிளீன் பண்ணிடுறோம். ஆனா மனதுல அழுக்குகள் இருக்கே, அது காலங்காலமா அடுக்கடுக்கா படிஞ்சிருக்கு. அது என்ன அழுக்கு? காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யங்காரம், பொய்கர்வம், அறியாமை, இதெல்லாம் மனதில் படிந்திருக்கும் அழுக்கு. இதை எந்த சர்ப்பு போட்டு கிளீன் பண்ண முடியாது. இது எப்படி கிளீன் பண்றது? சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவ மகாதாவாக்னி நிர்வாபனம். சைத்தன்ய மாப்பிள்ளை என்ன சொல்லித்தர, இந்த இதயத்துல அழுக்குகளை சுத்தம் பண்ணணும். எப்படி? பகவானது நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மனதில் உள்ள அழுக்குகளை செயற்கையாக சுத்தம் செய்ய முடியாது, செயற்கையான முறையில முடியாது. அதனாலதான் இந்த அஷ்டாங்க யோகத்தை அர்ஜுனனே நிராகரித்து விட்டார். இங்க சொல்லியிருக்கிற அஷ்டாங்க யோகம் தனி இடத்துல போய் பரமாத்மாவை தியானிக்கிறது, இதெல்லாம் அர்ஜுனனே முடியாதுட்டு. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றார், பக்தி யோகமே சிறந்தது. 6ஆம் அத்தியாயம் 47ஆம் ஸ்லோகம், அந்த அத்தியாயத்தோட கன்க்ளூஷன், யோகத்தோட இறுதி நிலை. யோகத்தின் இறுதி நிலை என்னன்னா பக்தி. யோகினாம் அபி சர்வேஷாம்
மத்கதேன் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோ மாம் சமேயுக்த தமோமதக. அர்ஜுனா, எல்லா யோகிகளும் எனக்கு பிரியமானவர், எனக்கு நெருக்கமானவர் யாருன்னா, என்னை உள் மனதில் நினைத்து கொண்டு எனக்கு பக்தி செய்யும் பக்தனே எனக்கு எப்பவும் பிரியமானவன், நெருக்கமானவன். அவனை விட சிறந்த யோகி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இந்த மனதை கட்டுப்படுத்தணும். மனதை கட்டுப்படுத்துறதா குதிரை கொம்பா இருக்கு, வெறும் போராட்டம். நம்ம எல்லாருமே பாருங்க, தினமும் யாரோட போராடிட்டு இருக்கிறோம்? நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் என் கணவரோட போராடிட்டு இருக்கிறேன், என் மனைவியோட போராடிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளோட போராடிட்டு இருக்கிறேன். நோ, கிடையவே கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள போராட்டம் கிடையாது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில போராட்டம் கிடையாது. போராட்டம் எப்பொழுதும் நம் மனதோடு நடந்து கொண்டிருக்கு. நமக்கு எப்பவுமே நம் மனதோடு தான் போராட்டம். ஏன்னா கிருஷ்ணர் 6ஆம் அத்தியாயத்துல மிக தெளிவாக சொல்லிட்டாரு, நம்முடைய நண்பனும் எதிரி நமக்கு வெளியில யாருமே கிடையாது. நமக்கு நண்பனும் எதிரியும் வெளியில யாருமே கிடையாது, கூடையே உள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். யார் அவரு? நம் மனமே நம் நண்பன், நம் மனமே நம் எதிரி. யாருடைய மனம் அவன் கட்டுப்பாட்டில் உள்ளதோ அந்த மனமே அவன் நண்பன். யார் மனம் அவன் கட்டுப்பாட்டில் இல்லையோ அந்த மனமே அவன் எதிரி. அவ்வளவுதான். மனது மனதுன்னு சொல்றமே, அதை கொஞ்சம் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா மனம் இருக்கின்றது. மனது இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன? யாராவது தெரிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு மனசு இருக்கா? யாராவது பார்த்துக்க, உனக்கு மனசாச்சே இல்லையா கேட்கிறாங்களே, உனக்கு மனசே கிடையாதா? மனம் இருப்பதற்கான அடையாளம் என்ன? யாராவது செல்ஃபி அடிச்சிருந்தீங்க, செல்ஃபி ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வேணா உங்க மனசை நீங்க செல்ஃபி எடுத்திருந்தா ஷேர் பண்ணுங்க. யாராவது மனதை பார்த்திருக்கீங்களா? தாட்ஸ், எஸ், வெரி குட். நோ, நான் மனதை பார்த்ததில்லை. மனித மனம் ஒரு குரங்கு. என்னென்னவோ கமெண்ட்ஸ் தான் வருது. நோ ஐடியா. உணர்வு, எமோஷன்ஸ், மைண்ட் அண்ட் மனம் போத் ஆர் சேம். 6th சென்ஸ், 6வது புலன். நோ தாட், திங்க், எஸ், திங்கிங், வில்லிங், ஃபீலிங், எஸ். இந்த 3 விஷயம் மனதுக்கான அறிகுறி. மனம் இருப்பதற்கான அறிகுறி எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். எதையாவது நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம். இப்ப கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த சத்சங்கத்துல உட்காந்துட்டு இந்த சாமி கதை ஏதாவது சொல்லுவாரா, இல்ல இப்படியே தத்துவமா தான் பேச போறாரா, இல்ல எப்பதான் இந்த வகுப்பு முடிய போகுது, நீங்க நைட்டு என்ன டிஃபன் சாப்பிட போறோம், இப்படி மனது அலை அலையாக எண்ணங்கள் வந்துகிட்டே. நம்ம இங்க உட்காந்துருப்போம். இப்ப நான் பெரம்பலூர்ல உட்காந்துருக்கேன். நான் பெரம்பலூர்ல உட்காந்துருக்கேன். நான் இங்கிருந்து பாரிஸ் போகணும்னா ஒரு பிளைட்டை பிடிச்சு போகணும். நான் முதல்ல பெரம்பலூர் சென்னைக்கு போகணும், சென்னையில இருந்து பாரிஸ்க்கு ஒரு பிளைட்டை பிடிச்சு போகணும். ஆனா என் மனம் இருக்கு இல்லையா, அது இப்படிங்கிற சொடக்கு விடுற நேரத்துல பாரிஸ் போயிடும். நான் இங்க உட்காந்துருப்பேன், என் மனம் ஒரு நொடியில பாரிஸ் போயிடும். எப்படி போச்சு? அங்க என் ஃப்ரெண்டு என்ன பண்றாரு, சாப்பிட்டுருப்பாரா, சத்சங்கத்துக்கு வருவாரா அப்படிங்கிற எண்ணம் இமீடியட்டா அடுத்த செகண்ட் போயிடும். அதான் மனம் காற்றை விட வேகமா போகும். அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணாட்ட, இந்த பகவத்கீதையுடைய 6ஆம் அத்தியாயம் ரொம்ப முக்கியமானது, மனதோடு சம்பந்தப்பட்டது. ஏன்னா இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் மனமே தான் காரணம், வேற ஒரு காரணம் கிடையாது. என்னுடைய துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் யார் காரணம்? என் இன்ப துன்பத்துக்கு யார் காரணம்? என் மனமே காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. என்னை யாரும் சந்தோஷப்படுத்த வேண்டாம், என்னை யாரும் துக்கப்படுத்த வேண்டாம். என் மனம் அனுமதித்தால் மட்டுமே, என் மனம் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு இன்ப துன்பம். என் மனம் அதில் பாதிப்படையவில்லை என்றால் அது எனக்கு இன்பமும் கிடையாது, துன்பம் கிடையாது. என்னை யாரா திட்டுனா எனக்கு கவலை கிடையாது, என்னை யாரா புகழ்ந்தா எனக்கு அது சந்தோஷம் கிடையாது. அப்ப யார் ஒருவர் மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அவருக்கு இன்ப துன்பம் எல்லாம் கிடையாது. இரட்டிப்பு தன்மை கிடையாது. இரட்டிப்பு தன்மை, நம் வாழ்க்கை முழுவதும் இரட்டிப்பு தன்மை நிறைந்தது. இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனதிலிருந்தே வருகிறது. மனமே காரணம். என் இன்ப துன்பத்துக்கு யார் காரணம்? யாரும் இல்லை, என் மனசுதான் காரணம். அப்போ இந்த மனதை வென்றவனே அகிலத்தை வென்றவன்.
இந்த பாராளும் வேந்தன், இந்த உலகத்தை ஆளக்கூடிய மன்னன் கூட மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவன் துக்கத்துலதான். அப்போ என் சந்தோஷம் துக்கமும் என் மனதில் தான் இருக்கு. அப்ப மனதோட வேலை என்னது? எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கு. எண்ணுதல், அதை உணர்தல், அப்புறம் அனுபவித்தல். இது மனதோட வேலை. அப்ப இதை கட்டுப்படுத்தினால் அல்லாது ஒருவன் யோகி ஆக முடியாது. இதை கட்டுப்படுத்துவதுதான் யோகம். ரைட்? அப்ப பக்தி யோகம் மூலமா மனதை எளிமையா கட்டுப்படுத்தலாம். மற்ற யோகத்துக்கு பக்தி யோகத்துக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற யோகங்கள்ல மனதை செயற்கையாக கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. பக்தி தொண்டுல மனதை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துவதால் இயல்பாக கட்டுப்படும். அதனாலதான் மற்ற யோகங்களை விட எளிமையானது பக்தி தொண்டு. திராயதேதி மந்திரஹா, மந்திரம் என்றால் மனதை விடுவிக்கக்கூடிய மந்த்ரா. திரா அப்படின்னா திறக்கிறது, மனதை திறப்பது, மனதின் திறவுகோல். மனதின் திறவுகோல் எது? மகா மந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்படி மகா மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம் மனம் தூய்மை அடையும். பகவத்கீதை பாகவதம் படிக்கும் போது புத்தி தூய்மை அடையும். அப்போ ஒருத்தர் புத்தியை சுத்தப்படுத்தணும்னு சொன்னா, ஏன் என் புத்தி ஏன் இப்படி போகுது? சிலப்ப கேட்பாங்க இல்லையா, புத்தி ஏன் இப்படி போகுது, உன் மனசு ஏன் இப்படி இருக்கு? அப்ப மனம் புத்தி தூய்மை அடைய வேண்டுமானால் மனதை தூய்மைப்படுத்த நாம ஜபம் செய்யணும். புத்தியை தூய்மைப்படுத்த நாம் சாஸ்திரம் படிக்கணும், பகவத்கீதை பாகவதம். அப்போ இதுலதான் திருப்தி, பூர்ணமான திருப்தி. வேற எந்த முறையிலும் கிடைக்காது. வேற எந்த முறை எடுத்துக்கொண்டாலும் மனதுக்கும் புத்திக்கும் தூய்மை அடைய வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆத்ம சந்தோஷம் எப்ப கிடைக்கும்? பக்தி சேவையில தான் ஆத்ம சந்தோஷம். அப்போ இந்த மாதிரி ஜீவாத்மா தன்னுடைய மனதை பகவானுடைய சேவையில் நிறுத்த வேண்டும், நாம ஜபத்தில் நிறுத்த வேண்டும், புலன்களை பகவான் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும், புத்தியை சாஸ்திரம் படிக்கணும் ஈடுபடுத்தும். அப்படி பண்ணும்போது படிப்படியா ஜீவாத்மாவை நம்ம தூய்மை அடைந்து குணத்தால் இறைவனோடு ஒன்றாகி விடுவோம். இறைவனோடு ஒன்றாகி விடுவதென்றால் நம்முடைய அடையாளத்தை அழித்துக் கொள்வதல்ல. இறைவனோடு ஒன்றாகி விடுவதென்றால் குணங்களால் ஒன்றாகி விடுவது. பகவான் கிட்ட என்னெல்லாம் தெய்வீகமான குணம் இருக்குமோ அது கொஞ்சம் கொஞ்சமா பக்தன்ட்டு வர ஆரம்பிக்கும். பகவானுடைய சேவையில் ஈடுபடும் போது, பக்தர்கள் சங்கத்துல வரும்போது, தூய பக்தர்கள் பாகவதர்கள் சாதுக்கள் இருந்து கேட்கும் போது, அவங்க சங்கம் பண்ணும்போது, அவங்களுக்கு சேவை பண்ணும்போது படிப்படியா நம்ம கிட்ட தெய்வீகமான குணங்கள் வளர ஆரம்பிக்கும். அப்போ தெய்வீகமான குணத்தினால இறைவனோடு ஒன்றாகிடும். அதை தப்பா புரிஞ்சு கூடாது. இறைவனோடு ஒன்றா இருந்தா எனக்கு நான் இந்த உடலை விட்டு நானும் கடவுளை ஒன்னாயிருவோம், அது ஒருபோதும் வைணவ ஆச்சாரியர் ஏற்றுக்கொள்றதே. ராமானுஜாச்சாரியர், பிரபுபாதர், பக்தி வினோத் தாக்கூர், எந்த ஒரு ஆச்சாரியரும் வைணவர்கள் தங்கள் அடையாளத்தை இழப்பதே ஏற்றுக்கொள்றது. முக்திக்கு பிறகும் ஒருவேளை நாம் முக்தி அடைந்தாலும் முக்திக்கு பிறகும் தனித்தன்மை தொடரும், தனித்தன்மை இழக்கிறதே இல்லை. கொஞ்சம் வகுப்பு தத்துவார்த்தமா தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, இத பகவத்கீதையில பகவான் தெளிவுபடுத்திட்டார். நத்வே வாகம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபா ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வயமதம் பரம். அர்ஜுனா, நானோ நீயோ இங்க இருக்கும் மன்னர்களோ நம்ம யாரும் இல்லாமல் இருந்த காலம் ஒன்று இல்லை, நம்ம யாரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அர்ஜுனா, நீயும் இருந்திருக்கிற, நானும் இருந்திருக்கிறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. இப்ப நீயும் இருக்கிற, நானும் இருக்கிறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் கூட நீயும் இருப்ப, நானும் இருப்பேன், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க. அப்போ இறைவனோடு ஒன்றாகி விடுவது, இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. முக்திக்கு பிறகும் தனித்தன்மை தொடரும். முதல் நபர், இரண்டாம் நபர், மூன்றாம் நபர், நான் நீ இங்க இருக்கிறவங்க. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப 3 காலம், 3 நபர்களை எடுத்து சொல்லி பகவான் சொல்றாரு, நம்ம யாரும் இல்லாமல் இருக்க போறது. அப்போ இறைவனோடு ஐக்கியப்படுத்திக் கொள்றதுன்னு என்ன அர்த்தம்?
பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்றதுன்னா குணத்தால் இறைவனுடன் ஒன்றாய். கிருஷ்ணா கருணை வாய்ந்தவர், வைஷ்ணவரும் கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணா நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவர். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவர். கிருஷ்ணா கருணை உள்ளவர், கருணை, இரக்கம், அன்பு, பணிவு, பகவான் கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அதெல்லாம் பக்தர்கிட்ட தோன்றும். அதன் குணத்தால் ஒன்றாய்விடும். இதை செய்வதால் பூர்ண திருப்தி அடைந்த ஜீவராசி திருப்தியின் மிக உயர்ந்த நிலையில் அமைய பெற்று மற்ற எல்லா செயல்களையும் நிறுத்தி விடுகிறார். அவ பக்திங்கிற தளத்துக்கு வந்துட்டா அதுல பேரானது கிடைக்கும். மற்ற எந்த செயலும் நம்ம ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே பக்திங்கிற தளத்துல செய்யும் போது, நான் சாப்பிட்றேன், கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதமா சாப்பிட்டேன். நான் ஒரு அழகான வீடு கட்டினேன், கிருஷ்ணருக்கு ஒரு அழகான பூஜை மண்டபம் வச்சுக்கிட்டேன். நான் ஏதோ தானம் கொடுத்தேன், 4 பேருக்கு பிரசாதம் செஞ்சு கொடுத்தேன், பகவத்கீதை புத்தகம் தானமா கொடுத்தேன், பாகவத புத்தகம் தானமா கொடுத்தேன், நான் ஏகாதசி விரதம் இருக்கேன். இப்படி நாம் என்னெல்லாம் பக்தியில் சேவை செய்கிறோமோ அதெல்லாம் பூர்ணமான திருப்தி தரும். எத்கரோசி யஜஸ்னாசி யஜுகோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் புஸ்ம தற்பம். ஓகே, அடுத்து 17வது பதம் பிளஸ் நம்பர் 17. நயத்ர காலோ அனிமிஷாம் பரஹ பிரபு குதோனு தேவா ஜகதாம்ய ஈசிரே நயத்ர சத்வம் ந ரஜஸ்தமஸ்ச நைவ விகாரோ ந மகான் பிரதானம். லப்தோபசாந்தி என்னும் இந்த உன்னதமான நிலையில் ஜீவன்களை ஆளக்கூடிய சக்தி அளிக்கப்பட்டுள்ள சொர்க்கலோக இகலோக தேவர்களையும் கட்டுப்படுத்துவதான அழிவை உண்டாக்கும் காலம் செல்லாதாகிவிடுகிறது. இந்த நிலையில் தேவர்களை பற்றி என்ன என்று சொல்வது? அந்த நிலையில் பௌதீகமான சத்வ ரஜஸ் தம என்ற 3 குணங்களோ பொய்யகங்காரமோ பௌதிக காரண கடலோ பௌதிக இயற்கையோ இல்லை. ரொம்ப உயர்ந்த நிலை. அதாவது பிரபுபாதர் ஒரு வேடிக்கை ஒரு கதையை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு தந்தையார், அந்த தந்தையாருக்கு ஒரு மகன். இந்த தந்தை மரணப்படுக்கையில் இருக்கார். அப்படி மரணப்படுக்கையில் இருக்கும் போது ஒரு நாள் தன் மகனை கூப்பிடுறார். ஏய் மகனே, நான் சொல்வதை கவனமாக கேள். சொல்லுங்கள் தந்தையாரே. ரிஷிகேஷில் எனக்கு ஒரு குரு இருக்கிறார். இமயமலையில ரிஷிகேஷில் எனக்கு ஒரு குரு இருக்கார். அவர் அதீத ஆற்றல் படைத்தவர், தெய்வீகமான சக்தி படைத்தவர், ஒரு பெரும் மகான். நீ அவரிடம் சென்று நீ யோகம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மகா யோகி. ரிஷிகேஷ்ல எனக்கு ஒரு யோகி குரு இருக்கார், யோகா குரு இருக்கார், மகா யோகி. நீ போய் அவர்கிட்ட யோகங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே எனது விருப்பம் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை அந்த பையனை ஆசீர்வதிக்க. இந்த பையன் என்ன பண்ணாரு, அப்பா உடலை விட்டதுக்கு அப்புறம் அந்த அந்திம கிரியெல்லாம் பண்ணிட்டு அவர் ரிஷிகேஷ் போறார். அப்பாவுடைய கடைசி ஆசை என்னதுன்னா, நான் யோகியை சந்திச்சு அவர்கிட்ட யோகா எல்லாம் கத்துக்கணும். போறார். இங்க இருந்து போனவர் நேரம் ரிஷிகேஷ் போனார். ரிஷிகேஷ்ல போனா அந்த யோகியோட ஆசிரமத்துக்கு போனார். அந்த யோகி நீண்ட ஜடாமுடி வச்சிருக்கார். நீண்ட ஜடாமுடி என்ன அப்படி சூரியனை போல பிரகாசிக்க. அவர் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பையனும் அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாரு. எப்ப இந்த யோகி தியானத்திலிருந்து திரும்பி வருவாரு உட்கார்ந்துட்டு இருக்க. அப்புறம் 2-3 தினங்கள்ல இந்த யோகி தியானத்திலிருந்து திரும்ப வந்தார். குழந்தாய், மகனே, நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? நீ எங்கிருந்து வருகிறாய்? இந்த பையன் சொன்னாரு, ஓ ஆச்சாரியனே, ஓ யோகி, ஓ தபஸ்வியே, ஓ குருநாதா, என் தந்தையார் உங்கள்கிட்ட அனுப்பிச்சார் அண்ணார். அவர் பேரை சொல்லி, அவர் உங்க சீடர் தான், அவர் தான் என்ன உங்கள்கிட்ட அனுப்பிச்சார். தாங்கள் மகா யோகி என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கும் இந்த யோக சித்திகளை கற்றுக் கொடுங்கள். அப்படியே ஆகட்டும் குழந்தாய். நான் பல வருடங்களாகி யோகம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பல வருடங்கள் யோகம் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த யோகத்தினுடைய பலனாக என்னால் கங்கையில் நடக்க முடியும். கங்கா நதி இருக்கு இல்லையா, கங்கை நதி ரிஷிகேஷ்ல கரை புரண்டு ஓடும், காட்டாற்று வெள்ளம். அவர் சொல்றாரு, என்னுடைய யோக பலத்தினால பல வருஷங்களா தபம் செஞ்சு இந்த யோகா பலத்தினால, தபோ பலத்தினால நான் இந்த கங்கையை கடந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் முன்னாடியே அந்த யோகி என்ன பண்றார்,
இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறார். கங்கை மேல தண்ணி மேல நடந்து போறார். கங்கா நதி இருக்கு இல்லையா, அந்த நதி மேல நடந்து போனார். திரும்பி அங்கிருந்து நடந்து வர, குழந்தாய் பார்த்தாயா, நான் நீண்ட காலம் தவம் செய்து இந்த தவத்தின் வலிமையாக பல வருடங்களாக தவம் செய்திருக்கிறேன். நான் இப்ப கங்கையில் நடந்து சென்றேன். உணவு உறக்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி, உணவை கட்டுப்படுத்தி, உறக்கத்தை கட்டுப்படுத்தி, மழை வெயில் குளிர் இதெல்லாம் பொருள்படுத்தி கடும் தவம் செய்தேன். அந்த கலையை நான் உனக்கு கற்றுத்தரப் போகிறேன், தயாராய்க்கொள். இந்த பையன் சொன்னாரு, ஐயா ஒரு நிமிஷம், நல்ல விஷயம்தான், நீங்க யோகா கத்து தர்றீங்கிறீங்க, ஆனா இந்த யோகா எனக்கு அவசியம் இல்லை. ஏன் குழந்தாய்? இந்த கங்கையை கடக்கிறதுக்கு நான் எதுக்கு பல வருஷம் தவம் பண்ணணும்? ஒரு 5 ரூபாய் கொடுத்தா போட்டுக்காரன் அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுற போறான். ஒரு 5 ரூபாய் கொடுத்தன்னா இந்த போட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? இந்த கரையில இருந்து அந்த கரை கொண்டு போய் விட்டுற போறான். அடுத்து ஒரு 5 ரூபாய் கொடுத்தா அங்கிருந்து இங்க கொண்டு விட்டுற போறான். இதுக்கு எதுக்கே நான் பலாயிரம் வருஷம் தவம் பண்ணணும்? இவ்வளவுதான் நடக்குது இந்த உலகத்துல. அப்போ இந்த மாதிரி யோக முறைகள்லாம் இப்ப சிபாரிசு செய்யப்படவில்லை. இதை செய்யறதுக்கு சாத்தியமும் இல்லை. இது அர்ஜுனனை போன்று நிராகரிச்சதுக்கு அவசியம் இல்லை. இந்த கங்கையில போய் கங்கையை கடந்து போறதுக்கு எதுக்கு கடும் தவம் பண்ணிட்டு 2 ரூபாய் கொடுத்தா போட்மேன் கூட இருக்கட்டும். அப்போ பக்தி தொண்டு, அந்த பக்தி சேவைங்கிறது ரொம்ப சுலபமாக கடக்கக்கூடியது. பகவான் என்ன சொல்றார் பகவத்கீதையில, அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யச தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்தியயுக்தஸ்ய யோகினஹ. யார் ஒருவர் என்னை இடையராது எனக்கு பக்தி செய்யறாங்களோ, யார் ஒருவர் இடையராது என்னை நினைத்துக் கொண்டிருக்க, அனன்ய சேதா சததம், இடையராது மனதோட என்னை நினைத்துக் கொண்டிருக்கிற பக்தன், அந்த பக்தி யோகி, அவருக்கு நான் சுலபமாக அடையக்கூடியவனா இருக்கிறேன். பக்தி தொண்டு மூலமா இறைவனை சுலபமாக அடைந்து விடலாம். பக்திங்கிறது ரொம்ப உன்னதமான நிலை. இப்ப நம்ம ஆரம்ப நிலையில இருக்கோம். நம்ம சிறுக சிறுக பக்தி பண்ணி பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து பகவத்கீதை பாகவதம் படிச்சு சாதுக்களுக்கு சேவை பண்ணி அப்படியே இதுல பக்குவம் ஆக ஆக இந்த லப்தோபசாந்தி அப்படிங்கிறது தன்னில் திருப்தி அடையக்கூடிய நிலை. அவர் வெளியிலிருந்து யாருமே திருப்திப்படுத்த வேண்டாம், தன்னில் திருப்தி அடைந்து தனக்குள்ள ஆனந்தத்தை அனுபவிப்பார். இறைவன் என் இதயத்தில் பரமாத்மாவாக இருக்கிறார், இறைவன் கோயில்ல விக்கிரகமாக இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தில் பகவான் இருக்கிறார், பாகவதத்தில் இருக்கிறார், அவர் எல்லா இடத்துலயும் பகவானை பார்ப்பார், எல்லா இடத்துலயும் சந்தோஷமா இருப்பார். நெக்ஸ்ட் வர்ஸ் 18th verse 18வது ஸ்லோகம். பரம் பதம் வைஷ்ணவம் ஆமனந்திதத் யன்னேதி நேதீதி அதத் உத்சிஷ்ய துஷ்யக விஸ்ருஜ்ய தௌராத்யம் அனன்ய சௌஹ்ருதஹ ஹ்ருதோ பஹுவ்யாக பதம் பதே பதே. பரமபுருஷரான விஷ்ணுவுடன் அனைத்தும் சம்பந்தப்பட்டுள்ள அந்த மிக உயர்ந்த நிலையை ஆன்மீகர்கள் அறிந்திருப்பதால் தெய்வீகமற்ற அனைத்தையும் விலக்கிவிட அவர்கள் விரும்புகின்றனர். எனவே பகவானோடு பரிபூர்ண இணக்கம் கொண்டுள்ள தூய பக்தர் ஒருவர் குழப்பங்களை உண்டாக்குவதற்கு பதிலாக பகவானின் தாமரை பாதங்களை இதயபூர்வமாக ஏற்று இடைவிடாமல் அவரை பூஜிக்கின்றனர். இதத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமழர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சித்திக்க ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி பையத்துயிலும் பரமநடி பாடி. ஆண்டாளுடைய பாசுரங்கள்ல திரும்ப திரும்ப பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும், பகவானுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் சொல்றார். இது ஆண்டாளுடைய ஸ்டேட்மெண்ட். இன்னொரு பக்கம் பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றார்? சததம் கீர்த்தயன் தோமாம், எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டு, மன்மனாப மத் பக்தோ, எப்பவும் என்னை நினைத்துக் கொண்டு. இது பகவான் சொல்றார் பகவத்கீதை. சைதன்ய மகாபுரு என்ன சொல்றார்? கீர்த்தனிய சதாகரி, எப்பொழுதும் இறைவனின் புகழ் பாடிக்கொண்டிருங்கள். இப்போ ஒரே விஷயத்த சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல மேற்கோள் காமிச்சிருக்கு, பல ஆச்சாரியர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க, பகவானே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால
பகவானோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயல், பகவானுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பக்தி தொண்டு என்று அழைக்கப்படும். அப்படி பக்தியோட ஆத்மார்த்தமாக அன்போட பகவானுக்கு சேவை செய்யும் போது அவன் பரிபூர்ணமாக பகவானை இணைந்து விடுகிறார். அந்த தூய பக்தர், அவருக்கு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. நான் இறைவன்கிட்ட போவனா போக மாட்டேனா, நான் இறைவனை உணர முடியுமா முடியாதா, கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் நோ டவுட், வித்தவுட் டவுட், சந்தேகமே கிடையாது, நோ டவுட். எப்படி சந்தேகம்லாம் தீர்ந்து போயிடுது? ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதுக்கு சேவை செய்வதாலும், வைணவர்களுக்கு சேவை செய்வதாலும், சாதுக்களிடத்து கேட்பதாலும் இதயத்திற்கும் எல்லா சந்தேகங்களும் முடிச்சுகளும் கட்டவிழ்த்தப்பட்டு வெட்டி வீழ்த்தப்படும். இதயத்திற்கிற எல்லா சந்தேகமும் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் there is no doubt, without doubt. அப்ப எப்படி சாத்தியமாகும்? ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்க அத பஜனை. முதல்ல நம்பிக்கை, நான் பக்தர் சங்கத்துக்கு போகணும், அங்க இருந்து கிருஷ்ண பக்தி நான் பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதுல பக்தியில உறுதி. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் விதவிதமான நிலைகள் இருக்கு. சரி, அடுத்த ஸ்லோகம் 19வது பதம். இத்தம் முனிஸ்து பரவேத் யவஸ்திதோ விஞ்ஞான திருக்வீர்ய சுரந்திதாசய ஸ்வப்பர்ஷ்ணினாபீத்ய குதம் ததோநிலம் தானேஷு ஷத் சுன்யமயேத்ய சிதக்லமஹ. விஞ்ஞான பூர்வமான அறிவின் வலிமையால் ஒருவன் உன்னத உணர்வில் நிலை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறாக எல்லா பௌதிக ஆசைகளையும் அவனால் அணைத்து விட முடியும். அதன் பின்னர் காற்று துவாரத்தை, மலம் கழிக்கப்படும் துவாரம் குதிகாலால் அடைத்து உயிர்காற்றை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு உயர்த்துவதன் மூலமாக 6 முக்கிய இடங்களுக்கு அதை உயர்த்திய பின் ஜட உடலை ஒருவன் விட வேண்டும். இங்க சொல்ற யோகா முறை அஷ்டாங்க யோகம். தியான யோகத்துல என்ன பண்ணுவாங்க, குண்டலினி சக்தி, இந்த உடம்புல 7 சக்கரா இருக்கு. சுவாதிஷ்டானம் சொல்லி அந்த ஒண்ணுன்னா மணிப்பூர்ணகம், சுவாதிஷ்டானம், குண்டலினி, இந்த மாதிரி ஒரு இருக்கு இல்லையா. அந்த குண்டலினி சக்தியை கீழே இருந்து மேல உச்சந்தலை வரைக்கும் உயர்த்தும். ஆத்மா உச்சந்தலையிலிருந்து வெளியில போகணும். அதான் இந்த உச்சந்தலை குழந்தையில பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த இடம் நமக்கு உச்சந்தலை இருக்கு இல்லையா, அது குழந்தையில பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் ஒரு சக்கரா இருக்கு. இந்த உடம்புல 7 சக்கரா இருக்கு. அந்த உச்சந்தலை வழியா ஆத்மா பிரியணும். ஆனா பெரும்பாலும் பாருங்க, மக்களுக்கு எங்க இருந்து ஆத்மா பிரியும்னு சொன்னா, இந்த உடல்ல எந்த பாகத்தை நம்ம அதிகமா பயன்படுத்துறோமோ அந்த வழியா ஆத்மா போகும். சிலருக்கு கண்ணு வழியா அப்படியே தண்ணி வடிஞ்சு அப்படியே கண்ணு அப்படியே மேல போகும். சிலருக்கு உடலை விடும்போது அப்படியே கண்ணு மேல போகும், கண்ணு வழியா ஆத்மா வெளியில போகும். சிலருக்கு காதுல இருந்து அப்படியே பிளட் வரும், அப்படியே காது வழியா ஆத்மா போகும். சிலருக்கு வாய் வழியா போகும். இந்த மாதிரி உடல்ல 9 துவாரங்கள், 9 துவாரங்கள் வழியா ஆத்மா வெளியேறும். ஆனா ஆத்மா எங்கிருந்து வெளியேறணும்? இந்த உச்சந்தலையில இருந்து. அப்போ ஒரு யோகி அதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? அஷ்டாங்க யோகிக்கு. ஆனா ஒரு பக்தனுக்கு இந்த முறை அவசியமே இல்லை. ஏன் இந்த முறை அவசியம் இல்லைன்னா, ஒரு பக்தன் பகவானுக்கு சேவை செய்யறதுனால, தனது புலன்களையும் மனதையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால அவருக்கு எந்த நேரத்துல மரணம் வந்தாலும் அவர் பகவான்கிட்ட போயிடுவார். அதுல சந்தேகமே வேண்டாம். கிருஷ்ணர் சொல்றாரு 8ஆம் அத்தியாயத்துல, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ராயசிதி மத்பாவம் யாதினாத்யத்ர சம்சயக. அசம்சயனா சந்தேகம் வேண்டாம். என்ன சந்தேகம் வேண்டாம்? யாரா இந்த உடலை விட நேரக்கூடிய நேரத்துல அந்த காலேச்ச மாம் ஏவ, இந்த உடலை விடுக்கும் தருவாயில் என்னையே நினைத்து கொண்டு ஸ்மரன் உத்வா கலேவரம், உடலை விட்டா அவர் என்னையே அடைவார் அர்ஜுனா, சந்தேகம் வேண்டாம். அப்போ வாழும் போது நம்ம கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்தால் இந்த உடலை விடும்போது நம்ம கிருஷ்ணாட்ட போயிடும். அதுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங். ஆர்ட் ஆஃப் லிவிங்னா சும்மா ஏதோ யோகால இல்ல. ஆர்ட் ஆஃப் லிவிங்னா வாழும் கலை. அத பிரபுபாதர் அழகா சொல்லி கொடுத்திருக்கார். வாழும் கலை என்றால் கிருஷ்ண பக்தி தான், வேற ஒண்ணும் இல்லை. வாழும் கலை என்றால் கிருஷ்ண பக்தியை நான் பயிற்சி செய்ய வேண்டும். ஒருத்தர் வாழும் போது, உயிரோடு இருக்கும் போது இந்த உடல்ல எந்த அளவு கிருஷ்ணருக்காக சேவை செய்யறாரோ, இந்த உடலை விடும்போது அந்த மனப்பான்மையோட உடலை விடும்போது கிருஷ்ணர் போவார். ஆர்ட் ஆஃப் லிவிங், ஆர்ட் ஆஃப் லீவிங்.
வாழும் கலை மரணம் அடையும் கலை, இது ரெண்டுமே சாஸ்திரம் சொல்லி. பீஷ்ம பிதாமகன் வாழும் போதும் கிருஷ்ணரே நடிச்சிட்டு இருந்தார். இந்த உடலை விடும்போது இந்த பகவானே அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். பரிஷித் மகாராஜ் கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருந்தார். உடலை விடும்போது கிருஷ்ணரே நினைச்சு இந்த உடலை விட்டார். பிரபுபாதர் வாழும் போதும் பூமியெல்லாம் சுத்தி, இந்த உலகம் முழுதும் சுத்தி கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணார். உடலை விடும்போது பாகவதம் பேசிட்டே இந்த உடலை விட்டு பகவான். அதனால ஆச்சாரியருடைய வாழ்க்கை சரித்திரம் எல்லாம் இப்படிதான். எப்படி கிருஷ்ணாட்ட திரும்ப போறது, வாழும் போது எப்படி கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றது, இந்த உடலை விட்டு எப்படி கிருஷ்ணாட்ட போறது. அப்ப ரியல் ஆர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஆர்ட் ஆஃப் லீவிங் வந்து பாகவதம் சொல்லித்தரு. பகவத்கீதையிலும் பாகவத்தில இருக்கு, ஆச்சாரியன்மார்கள் சொல்லிக் கொடுக்கும். அடுத்தது 20வது ஸ்லோகம், நம்பர் 20. நாபியாம் ஸ்திதம் ஸ்கிருதி அதிரோப்ய தஸ்மாத் உதானகத்யோ ரசிதம் நயேன் முனிஹி ததோ அனுசந்தயா தியா மனஸ்வி ஸ்வதாலு மூலம் சனகைர்நயேத. இங்க 7 சக்கரா போட்டிருக்காங்க பாத்தீங்களா. சகசர சக்கரா, ஆஞ்ஞ சக்கரா, விஷுத்தா, அனஹதா, மணிப்பூரா, சுவாதிஷ்டானா, மூலாதாரா. இந்த மூலாதார சக்கரம் மேல வரணும், சகசர சக்கரம் வரணும். இதெல்லாம் வந்து இந்த குண்டலினி யோகா வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம பகவத்கீதை பாகவதம் கேட்டாலே தூக்கம் வருது, நாம ஜெபம் பண்ணாலே தூக்கம் வருது. அப்ப பக்தி ரொம்ப எளிமையானது. இதை பண்றதுக்கே நமக்கு நேரம் இல்லைங்கிறோம். ஆனா சத்சங்கத்துக்கு வாங்க நேரம் இல்லை, 18 நாள் பகவத்கீதை வகுப்புக்கு வாங்க நேரம் இல்லை, கோயிலுக்கு வாங்க நேரம் இல்லை, அப்புறம் இதை உட்காந்து இதெல்லாம் பண்றது. இதை அர்ஜுனனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அர்ஜுன் என்ன சொல்றாரு, இங்க ஸ்லோகம் கூட சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க. சஞ்சலம் கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் தஷாகம் நிகிரகம் பண்ணி வாயுரேவ துஷ்கிருதம். ஈஸ்வர காற்ற கூட கட்டிடலாம் போல இருக்கு, மனதை கட்டுப்படுத்த முடியல. நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்ற, அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிக்கிரகம் சலம் அப்பியாசேனது கவுந்தேயா வைராக்கியன சக்கிரிகேதே. தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின்மையாலும் சாத்தியமாகும். அப்போ இந்த தியானத்தில் இருக்கும் பக்தர் உயிர் மூச்சை நாபியிலிருந்து மேலே உள்ள இதயத்திற்கு மெதுவாக தள்ளி அங்கிருந்து மார்புக்கும் பிறகு மேல்வாயின் மூலாதாரத்திற்கும் தள்ள வேண்டும். புத்தியால் சரியான இடங்களை அவன் கண்டறிய வேண்டும். இந்த முறை ரொம்ப கடினமானது. ஆனா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கவனமா உச்சரிக்கணும். அதை சொல்லி காதால கேட்கணும். இந்த ஜபத்தை தியானமா செய்யணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அப்படி இந்த நாம ஜபத்தை தியானம் செய்து அப்படி ஜபத்தை சாண்டிங் பண்ணும்போது அது மெடிடேஷனா பண்ணி அது பகவான் மேல மனதை நிறுத்தி அப்படி சொல்லிட்டு இருந்தா அப்படி படிப்படியா மனதை லயத்து போகும். அப்போ அந்த பக்தர் உடலை விட்டா நேரம் பகவான்கிட்ட போயிடுவார். கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம் ஆன்மீக உலகத்துல இருந்து வந்திருக்கு. அதனால கலியுகத்துல இதுதான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. பிரபுபா பொருளூரில் அதான் சொல்லியிருக்காரு. கலியுக இந்த யுகத்துக்கான இன்றைய நாட்களில் பகவானின் புனித நாமங்களை பாடுவதன் வழியாக மிகவும் சுலபமாக மன உரிமையை அடைய பெறலாம். உயிர் மூச்சை கட்டுப்படுத்தும் உட்புறமான அபியாபசத்தை விட இம்முறை நற்பலனை அளிக்கக்கூடியதாகும். சோ பிரபு ஆச்சாரியருக்கு தெரியும் நம்மளால என்ன பண்ண முடியும். கஷ்டமான வேலையில நம்ம கலியுகத்துல என்ன சொன்னாலும் கொஞ்சம் ஈஸியா ஏதாவது சொல்லுங்களேன், கஷ்டப்படாம ஏதாவது செய்யணுமே. அப்போ பாகவதம் என்ன பண்ணுது, இது கஷ்டப்படாம சுகமாவும் செய்யலாம், அனுபவிக்கலாம், ஆனந்தமாவும் இருக்கலாம். அதுதான் பக்தி. ரொம்ப உடலை போட்டு வருத்திக்க வேண்டியது இல்லை. பிரகலாத் மகாராஜா உடலை வருத்தி எல்லாம் தவம் செய்யல, அவரு பகவானை நினைச்சிட்டு இருந்தார். இரண்யகசிபு உடலை வருத்தி தவம் பண்ணார். கடைசியில் என்னாச்சு, பகவான் கையில கொல்லப்பட்டார். அதனால இந்த உடலை வருத்தி தவம் பண்றோமா இல்ல எளிமையா பக்தி பண்றோமா முக்கியம் இல்ல, அது பகவான் மேல அன்பு செய்யற மாதிரி பகவானை அடைவதற்காக பண்றோமா, பகவானை திருப்திப்படுறதுக்கான எளிமையான வழி என்ன, அதை ரொம்ப அழகா சைத்தன்ய மகாபிரபுவும் ஆச்சாரியரும் நமக்கு கொடுத்திருக்காங்க. 21வது பதம், நம்பர் 21. தஸ்மாத் ப்ருவோர் அந்தரம் உன்னயேத நிருந்த சப்தாயதனோ அனபேக்ஷக
திதித்வா முகூர்த்தார்த்த மகுந்த திருஷ்டீர் நிர்பித்ய மூர்த்தன் விஸ்ருஜேத் பரம் கதः. அதன் பிறகு பக்தி யோகி உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் மேலே தள்ள வேண்டும். பிறகு உயிர் மூச்சை வெளியேறும் 7 துவாரங்களை அடைந்த பின் பரமபதத்தை சென்றடையும் அவனுடைய குறிக்கோளில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். பௌதிக இன்பத்துக்குரிய எல்லா ஆசைகளிலிருந்தும் அவன் முற்றிலும் விடுபட்டவனா இருந்தால் மூளை துவாரத்தை அடையும் அவன் பிறகு பகவானை அடைந்து தன் பௌதிக தொடர்புகளை எல்லாம் விட்டு விட வேண்டும். பாத்தீங்களா, இந்த ப்ராசஸ். இந்த யோகம் ரொம்ப கஷ்டமான அஷ்டாங்க யோகம், ரொம்ப கஷ்டம். அது வெற்றி அடையலாம், ஆனா ரொம்ப கஷ்டம். அதாவது பகவத்கீதையில 3 யோகத்தை கிருஷ்ணர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம். ஞான யோகத்துல என்ன ஆகும்னா, ஒரு ஞானி சாஸ்திர விசாரணை பண்ணி மனதை புலன்களை கட்டுப்படுத்தலாம், ஆனா வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. நிறைய உதாரணம், விஸ்வாமித்திரர், சௌபரி முனிவர், இந்த மாதிரி முனிவர்கள்லாம் தனி இடத்துல போய் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி மழையில வெயில்ல குளிர்ல எல்லாம் தவம் பண்ணாங்க. ஒரு செகண்ட்ல மேனகாங்கிற அழகிய அந்த தேவமங்கையோட கொலுசு சத்தம் கேட்டு விஸ்வாமித்தருடைய 10,000 வருஷத்தமும் ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. இதுதான் ஞான யோகம். ஞான யோகம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இறைவனை தோன்றா உருவத்தை தியானிக்கும் போது மனதை நிறுத்துறது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. அதாவது ஆர்டிபிஷியல் மெத்தட், செயற்கையான முறை. அதனாலதான் விஸ்வாமித்திரர் அந்த முறையில தோல்வி அடைஞ்சார். மீண்டும் முயற்சி பண்ணார், மீண்டும் தோல்வி அடைஞ்சார். இப்படி அவர் பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் வாசுதேவன் கிருஷ்ணரே சர்வ காரணம் முடிவுக்கு வந்தார். அதே போல அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் கஷ்டமானது, ஆனா வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு, ரொம்ப கஷ்டம். நரநாரன் 2 பேர், நரநாரன் ரிஷி 2 பேரும் தவம் பண்ணாங்க. அப்ப எல்லா தேவ மங்கையிலும் அவங்கள வசீகரிக்கிறாங்க, ஆனா வசீகரிக்க முடியல. காரணம், இந்த நரநாரன் ரிஷி 2 பேரும் ஓ நமோ நாராயணாய, ஓ நமோ நாராயணாய, அந்த நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இது 2 பேரையும் வீழ்த்த முடியல. ஆனா இந்த அஷ்டாங்க யோக முறை இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டம். தனி இடத்துல போய் முதல்ல சாப்பிட்றதை கட்டுப்படுத்தி, தூங்குறதை கட்டுப்படுத்தி, உடல்ல உள்ள சதைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி, ஆசனங்கள்லாம் பண்ணி, மூச்சு பயிற்சி பண்ணி, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். இந்த யோகத்துல 8 நிலை இருக்கு. யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணயாமா, ஆசனா, தாரணா, தியானா, தென் சமாதி. சமாதி 8th ஸ்டேஜ், 8வது நிலை. நம்ம முதல்ல என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு நேரம் தூங்கணும், எவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, யமா நியமா. அப்ப புலனடக்கம், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், பிரத்யாகாரா, பிராணயாமம், மூச்சு பயிற்சி, அப்புறம் ஆசனம், யோகாசனம், யமா நியமா, பிரத்யாகார, பிராணயாமா, ஆசனா, தாரணா, தியானா. தியானா 7th ஸ்டேஜ். இதெல்லாம் பண்ணதான் ஒரு தியானத்துக்குள்ளே போக முடியும். அந்த தியானத்துல ஒரு பக்குவமாகும் போதுதான் ஒரு சமாதி நிலைக்கு போக முடியும். ஆனா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோடைய பக்தி யோகத்துடைய ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம கோயில்ல வந்தோடனே ஹரே கிருஷ்ணா சொல்றேன். கிருஷ்ண பக்தியை, கிருஷ்ணருடைய நாமத்தை தியானம் பண்ணுங்க, ஜப தியானம் பண்ணுங்க, ஜபா மெடிடேஷன். அப்போ அஷ்டாங்க யோகத்துடைய 7வது நிலை பக்தியில ஆரம்ப நிலையா இருக்கு. ஹரிதாஸ் தாக்குரா நாமாச்சாரி. அவர் 2 முறை பரீட்சை வந்தது ஹரிதாஸ் தாக்குராவுக்கு. ஆனா ஹரிதாஸ் தாக்குரா வீழ்த்த முடியல. ஒரு விலைமாது, அப்புறம் ஒரு மாயாதேவி. இந்த மாயாதேவினாலும் ஹரிதாஸ் தாக்குரா வீழ்த்த முடியல, விலைமாதுவாலும் ஹரிதாஸ் தாக்குரா வீழ்த்த முடியல. காரணம், ஹரிதாஸ் தாக்குரா பகவான் நாமத்தை இடையராது ஜபிச்சுன்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரி ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரே. அதை தொடர்ந்து கண்டினியூஸா சாண்டிங் பண்ணதுனால ஹரிதாஸ் தாக்குராவை எந்த பெண்ணாலும் வீழ்த்த முடியல. அது மாயாதேவியா இருந்தாலும் சரி, அந்த விலைமாதுவா இருந்தாலும் சரி. இதனால பக்தி பாதை சுலபமானது மட்டும் இல்ல, அது சம்பந்தப்பட்டவங்களையும் தூய்மைப்படுத்தும். இந்த ஹரிதாஸ் தாக்குராவுக்கு அவமானத்தை ஏற்படுத்துற இந்த விலைமாது வந்தா, அவ ஹரிதாஸ் தாக்குடைய வாயிலிருந்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கேட்டு கேட்டு அவ பக்தியாய் தூய பக்தரான. அதனால பக்தி தொண்டு நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது தூய பக்தி தொண்டு. அதனால மனதை கட்டுப்படுத்துறதுக்கு, புத்தியை சுத்தப்படுத்துறதுக்கு, பகவானை உணர்வதற்கு, பகவானை அடைவதற்கு, ஆன்மீகத்துல சீக்கிரம் முன்னேற்றம் அடைவதற்கு, ஆனந்தமான வாழும் போது ஒரு நிம்மதியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நமக்கெல்லாம் ஏற்ற ஒரே மார்க்கம் பக்தி மார்க்கம் என்று பாகவதம் பறைசாற்றுகின்றது.
பகவத்கீதை பறைசாற்றுகின்றது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் பறைசாற்றுறாங்க. அதனால இதை விட ஒரு சிறந்த பாதை அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. இது ஒன்றே போதுமானது. நாம் கிருஷ்ணரை அடைவதற்கு, அணுகுவதற்கு ரொம்ப எளிமையான வழி. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.